அனைவருக்கும் வினோத் பரமேவியின் பணிவான வணக்கங்கள். நம்ம நடந்து போகும்போது யாராவது ஒரு எச்சி துப்புனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீல் வரும். நம்மளை பார்த்து தான் எச்சி துப்புறாங்களா, எதுக்கு நம்மளை பார்த்து துப்புறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடட் மீ. நானுமே ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ இது பாருங்கள், இந்த இலைக்கும் கீழே எவ்வளவு எச்சி துப்பி இருக்குது பாருங்கள். ஒரு பூச்சியை நுரையை தள்ளியிருக்கு அப்படின்ட்டு. ஒரு பூச்சியை இவ்வளவு எச்சி தள்ளும்பொழுது மனிதனால் கண்டிப்பாக வாய்க்குள்ளே நிறைய எச்சி வச்சுருக்க முடியாது, கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக உங்களை பார்த்து தான் அதை எச்சி துப்புறாங்க அப்படின்ற மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க. ஸோ அதை மாதிரி உருவாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க, ஓகேங்களா? எப்போ யார் எச்சி துப்புனாலும் இந்த பூச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூச்சியே எச்சி துப்பும்போது மனிதனாக என்ன சாதாரண ஒரு விஷயம். ஸோ அது அழகாக அதோடைய உணவை எடுத்துகிட்டு அழகாக எச்சி துப்பிட்டு போகுது. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கங்க. வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். எச்சினா கண்டிப்பாக துப்பி தான் ஆகணும், யோசிக்காதீங்க.